சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உறுப்பினர் திரு அருள் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் செயற்கை கை கால் போன்ற அவயங்களை விரைந்து வழங்குவது குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேலுள்ள சிறுகணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 22, 23 முதல் 24, 25 ஆண்டு வரையில் 3969 பேருக்கு நவீன அவயங்கள் 33.74 கோடி அளவில் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மகிழ்ச்சி. அதில் ஒரு சொல்லியிருக்காங்க, விண்ணப்பித்த 30 நாட்களிலே அந்த அவயங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இதில் மட்டும் எனக்கு ஒரு சிறு மாற்று கருத்து இருக்குது. 26/8/2022 அன்று எனது தொகுதியை சேர்ந்த முத்துராயக்கம்பட்டி சேர்ந்த காரச்சாவடியில் இருக்கிற வெங்கடேசன் ஒரு தம்பி, கிட்டத்தட்ட 25 வயது பையன், அந்த 22வது வருஷம் அவங்க என்னுடைய நானும் பரிந்துரை கடிதம் கொடுத்தேன். அந்த தம்பி விண்ணப்பித்தார். ஆனால் இன்று வரையிலே அவருக்கான அந்த அவயங்கள் வரவில்லை. நானும் அது துறை சார்ந்த அதிகாரியிடத்தில் பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். இந்த 3 ஆண்டுகளாக அந்த இளைஞன் என்ன காரணமோ தெரியல, அவயங்கள் வரல. எனக்கு தெரிந்த வரையில இது மாதிரி இருப்பது போன்று 30 நாட்களிலே அந்த அவயங்களை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மிக விரைந்து அந்த வெங்கடேஷ் மாதிரியான இளைஞர்களுக்கு அந்த அவயங்களை கை கால் போன்ற அவயங்களை தந்துத வேண்டும் என்று அவை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சர்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நவீன செயற்கை அவயவங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து அந்த தகுதியான மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் பின்பு அவர்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த அவயங்கள் செய்து பொருத்தி பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த 30 நாட்களில் கட்டாயம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே அப்படித்தான் வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் கூட 2022, 23 இது வரைக்கும் உங்களுடைய மாவட்டத்தில் மட்டும் 194 நவீன இந்த செயற்கை அவயவங்கள், அதாவது கை மற்றும் கால்கள் வழங்கப்பட்டுள்ளது. அவை நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த மனுக்கள் எந்த நிலையில் இருக்கிறது, பெறப்பட்டுள்ளதா, ஆய்வில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கண்டிப்பாக இந்த அரசு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டம், எங்களுடைய மாவட்டத்தில் 194 பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அறிவிப்பதற்கு அந்த செய்திக்கு நன்றி. இன்னொன்று, இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் சொன்னால் எங்களை கேட்டால் சொல்கிறாங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அதிகாரி தான் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாவட்டத்துக்கும் பொறுப்பு அதிகாரின்னு சொல்கிறாங்க. சேலம் மாவட்டமே 11 தொகுதியில் இருக்கிற மிகப்பெரிய மாவட்டம். அதே மாதிரி அங்கே அது ஒரு 5-6 தொகுதியில் இருக்கிற நாமக்கல் மாவட்டம். ஆக அதற்கு எப்படின்னா அதிகாரிகள் பற்றாக்குறையும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த அதிகாரிகளை, காலியாக இருக்கிற கீழ்நிலை பணியாளர், மேல் மாவட்ட அதிகாரி முதல் கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரி வரையிலே அது விரைந்து அந்த அதிகாரிகள் காலி பணியிடங்களை நியமித்து தர வேண்டும். இந்த இன்னொரு செய்தி, அந்த வெங்கடேசன் தம்பிக்கு என்னுடைய கவன ஈர்ப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தானத்து அவசரமாக கூட்டிகிட்டு போய் அவர் அந்த அவயத்துக்கான இதை எடுத்திருக்காங்க, அளவு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கூட இதுக்காக இல்லாமல் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், அது அந்த பையன் சொல்கிறான், அண்ணா எனக்கு கை இல்லாதனால கல்யாணம் பண்ணுறது யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, தொழில். இது மாதிரியான இளைஞர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட இது மாதிரி குறைபாடுகளை நேரடியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக விரைந்து கலைந்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாதிரி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துறை தனியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு கோட்ட அளவில் தாலுகா அளவில் அந்த ஒன்றிய அளவில் அதிகாரிகள் யாரும் நியமிக்கப்படாத நிலை இருந்தது. அதை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதே போல நீங்க சொன்னது போல ஒரு மாவட்டத்தில் உள்ள அந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலர் இல்லைன்னு சொன்னீங்க. அதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து 3 மாதங்களுக்கு முன்பாகவே சேலம் மாவட்டத்திற்கென்று தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்ட சேலம் மற்றும் நாமக்கல் ரெண்டுக்கும் நாமக்கலுக்கு தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்டு விட்டார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக அந்த வருவாய்த்துறையிலிருந்து தாசில்தார் நிலையில் உள்ள அந்த அலுவலரை எங்கெங்கு காலி பணியிட இருக்குதோ அங்கெல்லாம் இந்த அரசு நியமித்துள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல இது இந்த நபர் அது கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரி எதுனாலும் அந்த மனு நீங்க தவறுதெல்லாம் எங்கே விடுபட்டு இருக்கலாம், அதுதான் காரணமாக இருக்க முடியும். மற்றபடி நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் வந்தது உடனே பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கும் அத்துணை நபர்களுக்கும் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டுச்சு. அதுபோல் குறிப்பாக இப்போ நம்ம இந்த கடந்த ஆண்டு மட்டும் 2023-24 38,384 பேருக்கு 85 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 33,737 நபர்களுக்கு 132 கோடி ரூபாயில் இந்த உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே நிலுவையில் எத்தனை பேர் கேட்டாலும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க